தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தூதர் சேனைகள் துதி பாடும் நாள், தூய தேவனை தோன்றிடும் நாள். நம் இயேசு தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தாழ்மையின் கோலமை கொண்டு தங்கிட இடமுமின்றி, தாழ்மையின் கோலமை கொண்டு தங்கிட இடமுமின்றி, தொழுவமதில் பிறந்தவரை தொழுது மகிழுவோம். தொழுவமதில் பிறந்தவரை தொழுது மகிழுவோம். தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தாரகை வானிலை தோன்ற, தாரணி வரவேற்க, தாரகை வானிலை தோன்ற, தாரணி வரவேற்க, தூதர்களும் பன்னிசைக்க, தூயவன் தோன்றினார். தூதர்களும் பன்னிசைக்க, தூயவன் தோன்றினார். தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தூதர் சேனைகள் துதி பாடும் நாள், தூய தேவனை தோன்றிடும் நாள். நம் இயேசு தேவன் பிறந்த நாள், நம்மை தேடி வந்த நாள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையாக மகிழ்ச்சியுடன் தேவன் பிறந்த நாளை நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். நீண்ட காலம் பிறகு நாம் இயேசுடைய பிறப்பை மீண்டும் ஒரே சமூகமாக திருப்பலியின் வழியாக கொண்டாடுவது நம் அனைவரும் மகிழ வேண்டும். ஏனென்றால் இன்று நம்முடைய மீட்பை நாம் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் அந்த குழந்தை இயேசு நம் மத்தியில் பிறக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த கொடையை தந்தார். அதாவது நம் அனைவரும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இன்று மகிழ்ச்சியுடன் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அதாவது அந்த இயேசுவோட பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன் மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த இரவில் இயேசு நம்முடைய இல்லத்தில் மீண்டும் பிறக்கிறார். அதற்காக நாம் அனைவரும் மனமாற்றம் அடைந்து அவரை பின்தொடர வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த திருப்பலின் வழியாக, இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலி ஆரம்பத்தில், குறிப்பாக இந்த திருவருகை காலத்தில் நம் அனைவரும் ஒப்புரவு சடங்கில் பங்கெடுக்காமல் இருந்ததால் இன்று சில நேரம் மௌனமாக இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பல வகையில் நாம் பாவம் செய்தோம்.
இறைவன் நம்மை மீண்டும் அவர் பாதையில் அழைக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை நோக்கி அமைதியாக இருந்து மௌனத்தில் மனவருந்துவோம். நம்ம அனைவரும் பாவியல்கள் என்று நாம் உணர்கின்றோம். ஆனால் அந்த குழந்தை இயேசு நம்முடைய இதயத்தில் பிறக்கும் பொழுது அவர் நம்மை மீட்கின்றார். அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை நோக்கி அனைவரும் சேர்ந்து நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. தலை வணங்கி மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவு ஒளிர செய்தீர். ஆதலால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் உன்னகத்திலும் உமது விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிறரினத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகை செயல்களை அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ள நமும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் முன்களிப்புடன் பாடும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஈரனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய
திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றிமையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தாம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தினார். அதன்படி சீரியா நாட்டில் குரினேயு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தாம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரப்பினரான யோசப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றி இருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் போதித்து தீவன தொட்டியில் கிடந்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள்.
திடீரென்று ஆண்டவரின் தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகள் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக நாம் கிறிஸ்மஸ் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டு இந்த நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். அதாவது குழந்தை இயேசு தீவன தொட்டியில் பிறந்தார் என்று இந்த நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு முறை இந்த நற்செய்தியை கேட்கும் பொழுது, குறிப்பாக கடவுள் நமக்கு மீட்பு கொடுக்கின்றார் என்று அந்த உண்மையை நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உடல் எடுத்து நம்மிடம் பிறக்கும் பொழுது சாதாரண வகையில் வந்தார். ஆனால் மிக மாட்சியுடன் மீட்புக்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். சாதாரண குழந்தை போல இயேசு பிறந்தார். ஆனால் கடவுளுடைய மாட்சியை எடுத்து காட்டுவதற்கு அதன் வழியாக, இந்த பிறப்பின் வழியாக இயேசு நம் உலகத்துக்கு வருகின்றார். கடந்த 4 வாரமாக திருவருகை காலத்தில் நாம் இந்த இரவுக்கு நாம் காத்து கொண்டிருந்தோம் ஆவலோடு, அதாவது இயேசுவோட பிறப்பை கொண்டாடுவதற்கு. ஆனால் திருவருகை காலத்தில் நாம் குறிப்பாக நம்முடைய இறை வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருந்தால், பழைய ஏற்பாட்டில் இறைவனுடைய மக்கள் கடவுள் மீட்பரை அனுப்புவார் என்று அந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகளாக எப்ப மீட்பர் வரப்போகிறார் என்று அவர்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தந்தை அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறார் என்று அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த இரவில் குறிப்பாக அந்த பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது முதலாக கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார் என்று நாம் சில நேரம் சிந்திக்க வேண்டும். உன்னதங்களிலே வானதூதர்கள் பாடும் பொழுது கடவுள் நம் மத்தியில் வருகிறார், கடவுள் நம் மத்தியில் பிறக்கிறார் என்று அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். மற்ற கொண்டாட்டங்கள் போல நம்முடைய பிறந்த நாள், மற்ற முக்கியமான நாள்கள் நாம் கொண்டாடும் பொழுது அதே வகையில் நாம் கொண்டாடலாம். ஆனால் இந்த இயேசுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது அது ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து காட்டுகிறது. அதாவது ஆண்டவர் நமக்கு அவருடைய மீட்பை கொடுக்கின்றார். ஏனென்றால் பிறந்த காலத்திலிருந்து கடைசி வரை, அந்த சிலுவையில் மரணம் அடைய வரை இயேசு கிறிஸ்து அவருடைய உடல் நமக்காக ஒரு கொடையாக கொடுக்கின்றார்.
ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று குறிப்பாக இந்த நாளை நாம் கொண்டாடும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ராயல் மக்களுக்கு இயேசுடைய பிறப்பு அவர்களுக்கு ஒரு புது உற்சாகம் வந்தது. ஏனென்றால் கடவுள் அவர்களை மீட்பார் என்று அந்த நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஆண்டவர் உடைய பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த மீட்பை கொடுக்கின்றார் என்று அவர்கள் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய இறை வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது முதல் வாசகத்திலோ 2ஆம் வாசகத்தில் நற்செய்தியிலும் கேட்கும் பொழுது இன்று ஒரு நல்ல செய்தி நமக்கு வருகின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கின்றார். இன்று நம்முடைய மீட்பர் பிறக்கிறார். பெத்லஹேம் ஊரில் அல்ல, ஆனால் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இன்று 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஊரில் அவர் பிறந்தார். ஆனால் நாம் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது அவர் நமக்குள் பிறக்கிறார் என்று நாம் மகிழ வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கு அந்த இயேசுவை நான் எடுத்து காட்ட வேண்டும் என்று அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் இங்கே இருக்கின்றார். ஆம், ஆலயத்தில் இருக்கின்றார். ஆனால் அது மட்டுமல்ல, நம்முடைய இல்லத்தில், நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் வாழ்கின்றார். அந்த ஆண்டவரை தான் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட உறவில், நம்முடைய இங்கே இருந்தாலும் அந்த குழந்தை இயேசுவை நான் எடுத்து காட்ட வேண்டும். அந்த மீட்பை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையின் மீட்பை எப்படி எடுத்து காட்டினார்? அதோட அடிப்படை என்னவென்றால் அன்பு. அந்த அன்பு பல வகையில் நாம் காட்டலாம். சமாதானத்தின் வழியாக, நம்முடைய மன்னிப்பு தன்மை வழியாக, நம்முடைய இரக்கத்தின் வழியாக அந்த அடிப்படை அன்பை கடவுள் நமக்குள் எப்படி அந்த அன்பை அவர் நமக்கு கொடுக்கிறாரோ அந்த அன்பை நான் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அந்த ஆண்டவர் நமக்குள் பிறக்கிறார். மீண்டும் வானதூதர்கள் அவர்கள் என்ன கூறினார்கள்? அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தி, பெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்றால் இயேசு இன்று எனக்குள் பிறக்கிறார். அது மட்டுமல்ல, ஆனால் அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு எனக்குள் இருக்கின்றார். ஆகவே இன்று குறிப்பாக நம்முடைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கூறுகின்றார், அந்த மீட்பை நாம் வாழ வேண்டும். மீட்பு என்றால் கடவுளுடைய மன்னிப்பு தன்மை மட்டுமல்ல, கடவுள் என்னை மன்னிக்கிறார் மட்டுமல்ல, ஆனால் எப்படி கடவுள் என்னை அன்பு செலுத்துகிறாரோ, எப்படி கடவுள் எனக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரோ அந்த மீட்பை நான் வாழ வேண்டும். அந்த மீட்பை நான் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு முறை நான் அன்பு காட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து, அந்த குழந்தை இயேசு பிறக்கிறார். ஒவ்வொரு முறை நான் மன்னிப்புக்கும் பொழுது குழந்தை இயேசு பிறக்கிறார். ஒவ்வொரு முறை நான் சமாதானத்தோடு வாழும் பொழுது குழந்தை இயேசு எனக்குள் பிறக்கிறார். இல்லாவிட்டால் அந்த சகோதர சகோதரி, இன்று நாம் அனைவரும் ஒரு நிகழ்ச்சி, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அதற்காக நாம் வரவில்லை. இயேசு மீண்டும் பிறக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கின்றார். நான் அந்த இயேசுவுக்கு வாழ்வு தரும் பொழுது அவர் எனக்குள் பிறக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரி, இன்று நாம் அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஏனென்றால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது இயேசு நமக்குள் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தில் பிறப்பார் என்று அந்த நம்பிக்கையில் நான் வாழ வேண்டும். அந்த உண்மையில் தான் நான் இன்று இயேசு பிறப்பை நான் கொண்டாட வேண்டும். ஒரு பர்த்டே அல்ல, ஒரு ஆனிவர்சரி அல்ல, ஆனால்
இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மீட்பை நான் கொண்டாடுகின்றேன். ஆகவே இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். இந்த கிறிஸ்மஸ், இந்த பிறப்பு நாளில் குறிப்பாக அந்த ஆண்டவர் நம்முடைய இதயத்தை தொட்டு, நான் இறைவனுடைய கருவியாக இருந்து, நான் கடவுள் நமக்குடன் இருக்கின்றார் என்று நான் எடுத்து காட்டுவேன் என்று அந்த நம்பிக்கையுடன் நாம் ஒருவருக்கு மன்றாடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து மகிழவோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு, அவருடைய சீர்களாக பின் செலுத்துவதற்கு இன்று அந்த ஆண்டவரை நம்மை தேர்ந்தெடுத்தார். அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இரவில், இந்த புனிதமான நாளில் இறைவனை நோக்கி இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிப்போம். ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து இந்த புனிதமான நாளில் நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான இரவில் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் நாம் நோக்கி மன்றாடுவோம். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த இறைவா, உலக மாந்தர்கள் அனைவரும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளித்து ஒரே மந்தையா திரு அவையை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் உமது அருள் பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழ்மையில் இனிமை காணும் நாயகனே இறைவா, இவ்வருடத்தின் இறுதி நாள்களில் இருக்கும் எங்களை பல்வேறு இயற்கை சீற்றங்கள், கொரோனா தொற்று நோய்கள் போன்ற இவை அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து உம் அன்பில் நிலைத்து நிற்க உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் வள்ளலே இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட முதியோர்கள், சிறுவர் சிறுமியர், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் ஆன்மீக நலம் பெற்று
உம் சாட்சிகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை வாழ்வு கொடுக்க இறங்கி வந்த இறைவா, இன்று உலகில் உம் பிறப்பிற்காக காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை களைந்து புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்ப நாயகனே இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களிலிருந்து விடுபட்டு உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை உணர உமது ஆவின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலே இறைவா, மழையினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்திடவும் இம்மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட நல்லுள்ளங்கள் உதவிக்கரம் நீட்டிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் யார் யார் அவர்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ பொழுது அந்த இறைவனை நோக்கி குழந்தை இயேசு வழியாக நாம் அனைவரும் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவராகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புது மலரெடுத்து ஒரு சரம் தொடுத்து முந்தன் புனித பாதங்களில் படித்தேன். இந்த கரம் பிடித்து உந்தன் வழி நடத்து என்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன். புது மலரெடுத்து ஒரு சரம் தொடுத்து முந்தன் புனித பாதங்களில் படித்தேன். இந்த கரம் பிடித்து உந்தன் வழி நடத்து என்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதையும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளில் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றுதலின் வழியாக கிறிஸ்துவின் சாயலின் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூய்வரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைய மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதர் ஆனார் என்னும் மறை நிகழ்வில் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரின் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவன் மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற்று செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் அனைவரும் சேர்ந்து தந்தையை நோக்கி இயேசு கற்பித்த ஜெபத்தின் வழியாக விசுவாசத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நிலையில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனுடைய அமைதியை இப்பொழுது அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. ஆனந்த ராகங்கள் பாடிடுங்க,
பிறந்தார், கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க, ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள், ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள், இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தயவு செய்து அமருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீண்ட காலம் பிறகு நாம் கிறிஸ்மஸ் திருப்பலி இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ஆலயத்தில். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். திருப்பலி ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இது ஒரு வாய்ப்பு, கடவுளோட கொடை என்று நாம் சொல்லலாம். ஆகவே இந்த நேரத்தில் குறிப்பாக நாம் அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவது நாம் அனைவரும் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த திருப்பலி கொண்டாடுவதற்கு பலர் சில திட்டங்கள் மட்டுமல்ல, எப்படி நாம் திருப்பலிக்கு மக்களை திரும்பி கொண்டு வரலாம் என்று அவர்கள் உழைத்தார்கள். அவர்களுக்காக நான் என்னுடைய மனமாற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது திருப்பலி வருவதற்கு பழைய காலம் போல நாம் வர முடியாது. ஆனால் வரும்பொழுது நாம் பதிவு செய்யணும், டெம்பரேச்சர் எடுக்கணும், இதெல்லாம் ஆள் தேவைப்படுது. ஆகவே நம்முடைய பங்கு குழு அதுக்காக அவர்களுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களாம் ஆலயத்துக்கு வந்து திருப்பலி பங்கெடுத்து உடனே நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் சிலர் உழைக்கணும், சிலர் நம்முடைய ஆலயத்தை அடுத்த திருப்பலிக்கு தயார்படுத்தணும். ஆகவே இன்று விசேஷமாக நான் உடனே கேட்டுக்கொள்கின்றேன். இது வழக்கப்படி நாம் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த திருப்பலியின் பிறகு நீங்கள் வெளியாக வேண்டும். ஏனென்றால் ஆலயத்தை நாம் சுத்தமாக்க வேண்டும். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய டிஷ்யூ அந்த நம்பரெல்லாம் எடுத்துருங்க. தயவுசெய்து எனக்கு ஒரு அன்பு சின்னமாக வச்சுட்டு போகாதீங்க, எனக்கு அது தேவையில்லை. தயவுசெய்து இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு டிஷ்யூ ஏதாச்சும் ஒரு ரேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து தயவுசெய்து குப்பை தொட்டியில் போட்டுருப்பாரு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து ஆலயத்தில் முன் நீங்கள் கூடாதீர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க பல தடவை போலீஸ் அதிகாரிகள் சுற்றி வராங்க. ஆகவே ஆலயத்துக்கு வாசலில் தயவுசெய்து ஒன்று கூடாதீங்க. திருப்பலி முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளியாக வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இன்று ஒரு புனிதமான நாள். இவ்வேளையில் பர்னட் நானும் சேர்ந்து உங்களுக்கு நம்முடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ், இந்த குழந்தை இயேசு பிறக்கும் பெருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது நமக்கு ஒரு புது உற்சாகம் வருகிறது. அதாவது அந்த விண்மீனை பார்க்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக பிறக்கிறார், நமக்கு ஒரு புது நற்செய்தியை கொண்டு வருகிறார் என்று அந்த நம்பிக்கையில் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை வழிநடத்துவார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடும் பொழுது கடவுளுக்கு நன்றி கூறுங்க, கடவுளுக்கு ஒன்றாக சேர்ந்து ஜெபிங்க. ஏனென்றால் அந்த ஆண்டவர் தான் நம்மை வழிநடத்துவார். அந்த ஆண்டவரை நம்பித்தான் நாம் அனைவரும் வாழ வேண்டும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று
இறைவனுடைய ஆசிற்காக இப்பொழுது மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு பணி புரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம், போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். லல்லல்லா 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 லல்லல்லா. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதிகார். மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதிகார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. Happy Christmas, Happy Christmas, Happy Happy Christmas. Blessed Christmas, Blessed Christmas, Blessed Blessed Christmas. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். புவியில் நன்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே. புவியில் நன்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே. அமைதியின் வேந்தன் அவனியிலே அமைதியின் வேந்தன் அவனியிலே அழகிய குழந்தையாய் உதித்தாரே. Happy Christmas, Happy Christmas, Happy Happy Christmas. Blessed Christmas, Blessed Christmas, Blessed Blessed Christmas.